பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 பேதுரு 1:25. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. 1 பேதுரு 1:25. நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்று மோசே நமக்கு கட்டளையிட்டுள்ளார். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி தம்முடையவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்றும், உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்றும் சொன்ன தாவீதின் கடைசி வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்பதே ஆகும். கர்த்தர் என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். மேலும் கர்த்தர் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்றும் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வசனத்தை போதிக்கும் போது அதிகாரத்துடன் போதித்தார். அவர் போதித்த வசனத்தை கேட்டு அநேகர் அவருக்கு பின்பாக சென்றார்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வசனத்தை விதைகளோடு ஒப்பிட்டு சொன்னார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் என்று யோவான் சொல்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். இறுதியாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை விசுவாசிக்கிறவனுக்கும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்றும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்றும், என் வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் உன்னை சோதனை காலத்திற்கு தப்புவிக்கும்படி நான் உன்னை காப்பேன் என்றும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த வசனத்தின்படியே வாழ்ந்தவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து வசனத்தின் வெளிச்சத்தில் இந்த உலகத்தை ஜெயித்தார்கள். அப்படியே கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை வைத்தே நாமும் அந்த வசன வெளிச்சத்தில் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை ஜெயித்து ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் அனுதினமும் தியானிக்கவும் அதன்படி நடக்கவும் சோதனை காலத்தில் தப்புவிக்கப்படவும் இந்த உலகத்தில் நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கவும் தேவரீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் உம்முடைய வசனத்தின் மூலம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.